சின்ன வயசுலலாம் நம்மளோட பெற்றவங்க வந்து நீ நல்ல மார்க் எடுத்தேன்னு சொன்னால் உனக்கு ஹோட்டல் கூட்டு போவேன், உனக்கு ப்ரைஸ் வாங்கி தருவேன், இப்படிலாம் நம்ம பேசி நம்மளை மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் பிள்ளைங்களை வந்து நாங்கள் நிறைய மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு நீ நல்ல மார்க் எடுத்தேன்னு சொன்னால் தளபதி கிட்ட போய் அடுத்த வருஷம் நீயும் வந்து ப்ரைஸ் வாங்கலாம், இந்த மாதிரி சர்டிஃபிகேட் தருவாங்க, கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் இப்படின்னு சொல்லி நாங்கள் மோட்டிவேட் பண்ணி பிள்ளைங்களை படிக்க வைக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு. ஆனால் கல்வியோட 1% முக்கியத்துவம் தெரியாத ஒரு அரசியல்வாதி வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை கேட்குறதுக்கு ஒரு கல்லூரி பேராசிரியையா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு 4 குழந்தைங்களை பெற்ற அம்மாவா எனக்கு இது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. நான் இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த வேல்முருகன் நாய்க்கு என்ன வந்துச்சு? அந்த வேல்முருகன் நாய்க்கு என்ன வந்துச்சு? அந்த நாய் கொடுத்ததா காசு? அந்த நாய் கொடுக்கலல்ல. அட பொட்ட வேல்முருகன் நாயே, நீ எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக ஃபேஸ் பண்ண நாயே, 10 பேர் மத்தியில் பேசுகிற நாயே, அந்த 10 பேரில் ஒருத்தவங்க வந்து வாங்கியிருக்க மாட்டாங்களா? நீ ஏன் நாயை அந்த மாதிரிலாம் பேசுகிற? ஒரு கட்சி தலைவரை மரியாதையாக பேச கற்றுக்க. மேடை போட்டு பேசிய நாயே அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா செருப்பால் அடிச்சிருப்பேன் நாயை உன்ன. நான் எங்கள் அண்ணனை பேச அந்த புறம்போக்கு நாய், அந்த எச்சக்கலை நாய், பொறுக்கி நாய்க்கு எங்கள் அண்ணனை பேச துளியில் கூட தகுதி இல்லாத நாய் எங்கள் அண்ணனை பேசியது அது மகாகோடி தப்பு. அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவ சுச்சுவேஷன் சின்ன பேர் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லு. பொண்டாட்டியை கட்டின பொண்டாட்டியே துரோகம் பண்ணிவிட்டு இடத்த அபகரித்த நாய். இந்த நாய் வந்து மற்றவங்க பற்றி பேச தகுதி இல்லாது. எங்கள் அண்ணன் வந்து எல்லா பெண்களையும் வந்து சிங்கப்பெண்ணாக பார்க்குறவர். அப்படியேப்பட்ட மனுஷன் இடத்துல வந்து எங்கள் அண்ணனை பேச இவெல்லாம் மாட்டினான்னா செருப்பை கைட்டு அடிப்பேன். அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு தான் பேசியிருக்காரு எங்கள் அண்ணன். அதனால நாங்கள் அமைதியாக எல்லாமே கடைப்பிடிக்கிறோம். அதை விட்டு அவர் அமைதியாக இருக்கிறாரு நம்ம எதை வேணாலும் பேசலாம்னு நினைக்காதீங்க. நீங்க பேச ஆரம்பிச்சிங்க, நாங்க செயல்ல கட்டி போயினே இருப்போம். எங்கடா இருக்கிறா சொல்லுடா, இப்ப நாங்க வரோம், உன்னை நாங்க வந்து என்ன பண்றோம் பாருடா. எப்படா சொல்லுவேன்? அவர் அரசியல்ல வரான்ட்டு இல்லாதத பொல்லாத்தைய சொல்லி அவர் பேர் அசிங்கப்படுத்துறியாடா. பாடு, எங்க கையில கெச்சன உன்னை கிழிச்சு எடுத்துருவான்டா. நாங்க பெண்களுக்கு மரியாதைன்னா என்னன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அவர் வந்து 2000 ஸ்டூடெண்ட் இல்ல 5000 ஸ்டூடெண்ட் கூட அவர் செய்யறாரு. அவர் பணத்தை வச்சு செய்யறாரு. இந்த கட்சி விஷயத்தாக அவர் இழுக்கவே மாட்டாரு. அவரு எதுவுமே எதிர்பார்க்காத செய்யறவர். அவரை பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதியா இருக்கு?